கருப்பசாமி மறுபடி கணக்கம்பாளையம் வச்சுப்பா. கணக்கம்பாளையம் ஒத்த குதிரையில் இருக்கிற கணக்கம்பாளையமா, நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். அதனால் கருப்பசாமி, ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அதனால் உடம்பு தொந்தரவு பெரும் பிரச்சனை பண்ணுது. அப்படித்தானே? கிட்டவா, ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தான். அதனால் என்ன ஒரு மாற்றம் தெரியல. அதனால் இதையும் போய் பார்த்துட்டு வந்துடுவான் அப்படின்னு வந்திருக்க. அதனால் கருப்பசாமி, இன்னையிலேருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? கிட்டவா, வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு என்னை வந்து பார்க்கணும். வியாழக்கிழமை வரும்போதே பகுதி குணமாயிரும். அதனால் கட்டிக்கிற தாயத்து தகடு எல்லாம் கொண்டுட்டு போய் எல்லாம் அவுத்தரணும். நான் கொடுக்குற கனி, நான் கொடுக்குற சாம்பல், இதை மட்டும் கொண்டுட்டு போய் நீ செய். வியாழக்கிழமை வரும்போதே பகுதி சரியாயிடும். அடுத்த 15 நாள் உனக்கு முழுசும் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? இந்தா, இந்த 3 நாளைக்கு. இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய் 1, புதன் 2, வியாழன் 3. 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வியாழக்கிழமை எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். நீ கேட்டதை வழியே கருப்பை உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். இந்தா, இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. கிட்டவா, நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு தாயத்து தகடெல்லாம் எல்லாம் அடுத்து அக்கட்டை போட்டுரும். இன்னையிலேருந்து என்னோட சாம்பல் மட்டும் இருக்கணும். உனக்கு வரும்போதே பகுதி பரவாயில்ல, சமிண்டிக்கு வரணும். அந்த மாதிரி உருவாக்கி தரணும். கருப்பசாமி மறுபடி பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் சரிப்பா. அப்படியா? சரி. அதே போல கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் நம்ம எதிர்பார்த்தது வந்து ஹோட்டல் தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அதில் எதிர்பார்த்த மாதிரி வருமானம் நல்லா வரமாட்டேது. அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி, நம்ம நினச்சது மாதிரி வருமானம் வரணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இன்னும் 60 நாள் பொறுமையாக இருக்கணும்டாமானே. சரியா? நான் வந்து பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு இப்போதைக்கு 60 நாளைக்கு பொறுமையாக இருக்க தான் சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ நாளையிலேருந்து ஓரளவுக்கு வருமானம் கொடுப்பேன். 60 நாளைக்கு மேலே தான் உனக்கு போட்ட முதல் வீண் போகாமல் உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுப்பேன். அங்கே கொஞ்சம் இருக்கிற இடம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதை நான் சுத்தப்படுத்திடுறேன். கடை அதை முதல் உனக்கு சுத்தப்படுத்தி கொடுத்துட்றேன். சரியா? அதனால் 3 நாளைக்கு 3 கனியை, அது பிரச்சனை இல்லைடாமானே. அதனால் அதில் மதம் வேற, ஒருத்தர் மதம் வேற அப்படின்னா முஸ்லீம். சரியா? அவனால் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதனால் இருந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓட்டம் கொஞ்சம் கம்மியாகவும் ஆயிடுச்சு. அதனால் நீ என்ன பண்ணுற, 3 நாளைக்கு இதை அறுத்து 4 மூளைக்கு டெய்லி கடையை ஓப்பன் பண்ணும்போது 4 நாளைக்கு 3 நாளைக்கு டெய்லி அறுத்து போட்டுரு. 4 மூளைக்கு போட்டுட்டு இதை கொண்டுட்டு போய் கடலாப்பட்டியில் வச்சுக்க. நீ கேட்டதோட நாளையிலேருந்து உனக்கு ஓரளவுக்கு அமைச்சு தருவேன். அடுத்த ஒரு 60 நாளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை பூரா சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி 4 பேர்த்து போல உனக்கு அந்த இடத்துல வியாபாரத்தை ஓட்டினா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். அவ்வளோதான். நீ உன் மனைவிட்ட சொல்லி அடுத்து போட சொல்லு. உனக்கு எல்லா பிரச்சனையும் ஒரு சீக்கிரமாக தீர்வு. ஒன்று 60 நாளில் வந்துடும் போ. நீ கேட்டதோடு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? வீடெல்லாம் பிரச்சனையே இல்லைடாமானே. அதெல்லாம் இல்லை. முஸ்லீம்னாலதே ஒரு பிரச்சனை. அதனால் இப்போ அதையெல்லாம் பார்க்கவே வேணாம். அறுத்து போடு, வெயிட் பண்ணு. அப்போ தான் நீ எதிர்பார்க்குற மாதிரி வியாபாரம் ஓடும். இதை அறுத்து மட்டும் போடு. அம்மா வசிக்கு என்னை வந்து பாரு. வர்றது கூட ஓரளவுக்கு ஓடும். அதுக்கப்புறம் மறுபடியும் பௌர்ணமிக்கு வருவேன். அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் எச்சு பண்ணி கொடுத்துறேன். இப்படி 3 மாதத்துக்குள்ளே முழுசு உனக்கு நல்லா வியாபாரம் பண்ணி கொடுத்துறேன். சரியா? நீ 60 நாள் அதுக்கு உனக்கே தெரியும் போ. உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்தா நீயே கட்டிடுவேன். அந்த மாதிரி உருவாக்கி தரேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி 10 ஓலப்பாளையம் போயிடுச்சுப்பா. நம்மளோட எதிர்பார்ப்பு போலயே நமக்கு ஒரு வாரிசு. அப்படித்தாப்பா? அதெல்லாம் கட்டாயம் வாரிசு கருப்பம் கொடுத்துட்றேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு 2 பேரும் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நீ கேட்டது போல் கருப்பசாமி, நான் ஒரு டைம் போட்டு வச்சுருக்கேன். அந்த டைம் அப்படிங்கும்போது அந்த டைமில் உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? இதை கொண்டு நிலவாசப்படியில் வச்சிரு. தொழிலையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். உடைய வரம்பு. கருப்பசாமி மறுபடியும் கும்பகோணம் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில்ல கருப்பசாமி, அப்படியே கண்ணுக்கு காட்டுதே தவிர ஒன்றும் கைக்கு வர மாட்டேது. அப்படித்தானே? அதனால் தொழிலும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்துட்றேன். முதல் தொழில் அமைச்சு கொடுத்துறப்பா. 2வது நமக்கு சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் நம்ம போய் பேசினாலும் சரி வராது. அதனால் மனசு மாறி நானே போய் சேர்ந்து வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கருப்பை மனசை மாற்றி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். அதே போல் உனக்கு நினச்சது போலயே நான் கருப்பை 4 பேருக்கு போல் உனக்கு மதிக்கிற மாதிரி உருவாக்கி எல்லாரும் போல கருப்பை சாமி உனக்கு
சேர்த்தி வாழ வச்சிடறேன். அதே மாதிரி நம்ம செய்கிற தொழிலும் உனக்கு நாளையிலேருந்து உனக்கு வருமானம் வர மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். நீ போய் பேசுனா அங்கே சம்மதிச்சா போதுமில்ல, 2 பக்கம் சம்மதிச்சிருவேன், அப்போ நமக்கு வருமானம் வந்துடும். அப்படி இருந்தால் போதுமில்ல, கூடயே வரும். ஒன்றை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை பாங்கா வச்சுக்க. அம்மா வசிக்கு வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்தல அவினாசி வச்சுப்பா. அவினாசி எப்படியாவது உடம்புல இருந்து வெளியில போயிடுச்சுன்னா ஒரு நல்ல வேலையாயிரும். அதனால கட்டாயம் வெளியில போயிட முடியாம, கட்டாயம் வெளியில போயிடும். அதனால ஓடி போய் பார்த்தேன். அதனால பொடி வேலைகள் அப்பப்போ போய்கிட்டு தான் இருக்கு. அவன் விடுறது திரும்பி அவனுக்கே போன அவன் என்ன பண்ணுவேன், நீ இல்லையா நீ இன்னொருத்தன் போ, எப்படியாவது கொக்கியை போட்டு அவனுக்கு வர வைக்கணும். அது நடக்காதது ஒன்று, அப்படித்தானே? அதனால என் சகோதரி அங்கே தானே இருக்கா உன்னோட இருப்பிடத்தில். அதனால நீ பயப்படவே வேணாம். இந்த நான் கருப்பசாமி போட்டிருக்கேன், கவலையே படாத. வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார். என் சகோதரியும் கூட்டிகிட்டு வரணும்ல, அதெல்லாம் வியாழக்கிழமை வா. நீ கேட்டது வரையும் உனக்கு நல்லபடியாக அதுக்குள்ளே ஒரு அமைச்சு கொடுத்துரும். கருப்பசாமி மறுபடி ஜெந்த ஒருப்பா. ஆமாம், மறுபடி கணக்கம்பாளையம் போயிடுச்சுப்பா. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தேன். குடும்பத்தை பார்த்ததில் நம்ம இப்போ தற்காலிகத்துக்கு அங்கேயே வேலைக்கு போகலாம்ப்பா, சரியா? அதுக்கப்புறம் நம்ம சொந்த தொழில் செய்கிறதுக்கெல்லாம் யோகம் நிறைய இருக்குது. அதனால் இப்போதைக்கு அங்கே போ. நல்லபடியாக கடனை கட்டி 4 பேர்த்து போல மதிக்கிற மாதிரி உருவாக்கி, அதே போல் நிம்மதியாக நீ கேட்ட வரத்தை நான் கொடுத்தா போதுமா? அதை நான் சரி பண்ணி கொடுத்துறேன், இன்றைக்கே சரி பண்ணிடலாம், சரியா? அதனால் நீ கேட்ட வரத்தை கொடுத்தா போதும்ல, போய் காலைல வந்துட்டு ஓடு. இந்த நாளைக்கு ஒரு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பாங்க காப்பாற்றி கொடுத்துறேன். கிட்ட வாப்பா. ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும். பிடிச்ச மாதிரி ஒரு மாலை வாங்கிட்டு வா, சரியா? இது ஒன்றை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரு, ஒன்றை நிலவாசப்படியில் கட்டிடு. நான் கருப்பம் கூடவே இருந்து நம்ம நினச்சது போல் ஒரு வாழ்க்கையில் நம்மளும் ஜெயிச்சு காட்டுற கருப்பை உனக்கு உருவாக்கினா போதும்ல, நான் அமைச்சு கொடுக்குறப்போ. கருப்பசாமி மறுபடி திண்டுக்கல் போயிடுச்சுப்பா. திண்டுக்கல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல கருப்பசாமி, என்னை எப்படியாவது இதெல்லாம் கொண்டு படியில் வை, உள்ள கொண்டு வை. எதுக்கு வெளியில் வச்சுருக்கேன்? எல்லாம் கொண்டு என் பாதத்தில் வை. போய் மறுபடியும் காலையில் வந்துட்டு வைப்பா. சரி, அவங்ககிட்ட கையெழுத்தும் வாங்கிடலாம், அதே போல் அவங்ககிட்ட பொருள் நகையும் வாங்கிடலாம். அதனால் எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பன் உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல. அதனால் இன்னும் ஒரு 30 நாளைக்கு எந்த மாற்றமும் கண்ணுக்கு தெரியாது. அவன் பார்க்கல, அவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். பேசுகிறானா இல்லையா? அவன் உங்கள்கிட்ட பேசுறதில்ல, நான் சொல்கிறது பேசிக்கிட்டே இருப்பான். அப்படின்னா ஏதோ ஒரு டார்ச்சர். அதனால இப்போ வந்து அடிக்கிறான், மிரட்டுறான், உருட்டுறான், பக்கத்தில் இருக்கிறேன்னு. இப்போ அந்த டார்ச்சருக்குண்ட வேலை இல்லை. அதே மாதிரி பணமும் உனக்கு நகையும் உனக்கு பொருளும் வாங்கி கொடுத்துறேன். அதே போல் 7 பவுனா அதை உனக்கு வாங்கி கொடுத்துறேன். கையெழுத்தும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அது போதுமில்ல, எந்த சிக்கல் எல்லாம் நல்லபடியாக வாழ வச்சா போதுமில்ல. கிட்டவா, நீ கேட்டது போலயே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துட்டு போ. அதுக்கு சீக்கிரமாக உனக்கு ஒரு முடிவு பண்ணி நல்லபடியாக உனக்கு வியாபாரத்தையும் கொடுத்து எந்த சிக்கல் இல்லாமல் 4 காசு வருமானம் வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கினா போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போ. வர்ற ஞாயிற்றுக்கிழமை கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்தல சிறங்காடு வச்சுப்பா. சிறங்காடு தொழிலுக்கு தான் ஒரு குளறுபடியாகவே ஓடிட்டு இருக்குது, அப்படித்தானே? அதனால் குளறுபடி வர ஞாயிற்றுக்கிழமையோடு உனக்கு தீர்ந்துரும்ப்பா. திங்கக்கிழமையிலேருந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி உனக்கு குளறுபடி இல்லாமல் உனக்கு தொழில் நல்லபடியாக நடத்தி கொடுத்தா போதுமா, நான் அமைச்சு கொடுத்துட்றேன். கிட்டவா. இருப்பிடமெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா. அதே மாதிரி நீ கொடுத்ததும் நான் ஏற்றிருக்கேன். நானும் என் சகோதரி 7 பேரும் ஏற்றிருக்கோம். அதனால் உனக்கு பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்து அதுதான் திங்கக்கிழமைன்னு டைம் கொடுத்துருக்கேன். அதனால் வர ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் வந்து வியாழக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ கேட்டது போலே கருப்பசாமி உனக்கு தொழில் எந்த பிரச்சனையும் இல்லாமையும் நல்லபடியாக படிக்க வச்சு எல்லாரும் போல நிம்மதியை உனக்கு வாழ வச்சா போதுமா, கருப்பை கூட விரும்பும்.
எந்த பிரச்சனையும் வராது. திங்கக்கிழமை நீ எதிர்பார்த்த தொழில் அமைஞ்சிருப்போம். இந்த இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டு கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்ததுல அவினாசி வச்சுப்பா. அப்படியே தள்ளி தள்ளியே போயிட்டு இருக்கான். தள்ளி தள்ளியே போயிட்டு இருக்கு, அப்படித்தானே? அதனால கருப்பசாமி தள்ளி தள்ளியே போயிட்டு இருந்தாலும் உன் பேர்ல கெட்ட பேர் இல்லாமல் உனக்கு கொண்டு வந்துட்டு கண்டமான. இது அப்பவே உனக்கு போன 2 வாரத்துக்கு முன்னாடியே கெட்ட பேர் உருவாயிருக்கணும். சரியா? இருந்தாலும் ஒரு பயம் பதட்டத்தோடவே இருக்க, அதானே? இருந்தாலும் கெட்ட பேர் ஆகிறது கொடுமாட்டேன். சரியா? ஆர்டர் தள்ளியே போனாலும், ஆனால் தள்ளியே போனாலும் கருப்பசாமி உனக்கு எப்படியாவது முட்டி மோதி அந்த ஆர்டரை வாங்கிடலாம். இப்போதைக்கு பேரை காப்பாற்றிடலாம். அதுக்கடுத்து நீ இந்த விஷயத்தில் உள்ளே இறங்கக்கூடாது. இதுக்கே நான் இல்லை அப்படின்னு ஒதுக்கணும், இந்நேரம் மாட்டியிருக்கணும். அது இல்லாமல் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துருக்கேன். சரியா? அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி 4 பேர்த்து போல மதிக்கிற மாதிரி உருவாக்கி நான் கருப்பன் காப்பாற்றி தருவேன். பூர்வீகத்து பிரச்சனையும் அப்படித்தான். நமக்கு எந்த பக்கம் வரணுமோ அந்த பக்கம் தான் நீ பேசணும். எது சொன்னாலும் சரின்னு வந்துடக்கூடாது. கேட்காம கையெழுத்தும் போட்டுறக்கூடாது. அதை பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணி தான் போகணும். சரியா? இந்த அதே மாதிரி அந்த லேண்டை சீக்கிரமாக ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். எந்த லேண்டு அது சீக்கிரமாக உனக்கு அதுக்கு ஒரு வழியும் உனக்கு பண்ணி கொடுத்துறேன். சரியா? அது உனக்கு லேட் பண்ணாமல் எல்லா விஷயத்துலையுமே உனக்கு தடையில்லாமல் உனக்கு நாளையிலேருந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். சரியா? கண்டிப்பாக செட்டில் ஆகிறத உனக்கு அமைச்சு தந்துடுறேன். பெருசாக நம்ம மேலே வராது. அந்த ஆர்டர் சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? அதனால் யார் கடங்காரம் வந்தாலும் சரி இன்னும் டார்ச்சர் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி அமைஞ்சா போதும்ல, நான் உருவாக்கி திரும்பும். வியாழக்கிழமைக்கு வந்து பார்த்து போப்பா. கருப்பசாமி மறுபடி வெள்ளோடு வச்சுப்பா. வெள்ளோடு குறி 3. கருப்பசாமி மறுபடி சேடர் வளையம் வச்சுப்பா. பட்டாவுக்கு தான் பதில் சொல்லணும். அப்படியே கிடக்குது, அப்படித்தானே? நீ போய் என்ன பண்ணுற? நாளைக்கு போய் கேட்குற, நாளைக்கு போய் இதில் என்ன ஒரு முடிவு பண்ணுற அப்படின்னு நான் கொடுக்குற கனியை வச்சுட்டு பேசுகிறேன். வியாழக்கிழமைக்கு என்ன சொன்னாலும் பதில் என்கிட்ட வந்து சொல்லும். அடுத்த ஒரு 11 நாளுக்குள்ள அவன் கூப்பிட்டு உனக்கு போட்டு கொடுக்குற மாதிரி உனக்கு அமைச்சா போதுமாப்பா. போய் காலைல விட்டுவான். சரிப்பா. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு பட்டாவோட இடைஞ்சல் இல்லாமையும் கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுப்பா. அப்படித்தானே? அதுக்கும் ஒரு வழி பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? கருப்பம் கூடவே வரம்போ எனக்கு போது. இதை வச்சுட்டு போய் புதன்கிழமை கேட்குற, வியாழக்கிழமைக்கு வந்து பதில் சொல்லணும். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் கவுண்டம்பாளைய 4 ரோடு வச்சு. சரிப்பா. ஆர்டருக்கு தடை இல்லாமல் ஆர்டர் நிற்காமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பேன் 4 பேருக்கு மாதிரி அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையுமாக உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி பிள்ளைக்கு நல்ல வரணை தேடி கொடுத்து உனக்கு இப்போ அமைச்சு கொடுத்துறேன். இப்போ ஸ்டாக் இப்போ உனக்கு நிற்காத போயிட்டு இருக்க இல்லையா? அதே போல் உனக்கு நிற்காம வாரம் உனக்கு பில் போடணும். அப்படித்தானே? வாரமான உனக்கு பில் போடுற மாதிரி அமைச்சு கொடுத்து ஆளுக களைஞ்சு போகாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து அப்படியே இருக்கணும். அதே மாதிரி தான் சொல்கிறேன். களைஞ்சி போகாமல் உருவாக்கி கொடுத்து நல்ல வரண தொலை பிடிச்சா போதுமாப்பா. போய் காலைல வந்துட்டுவான். அதே போல் கருப்பை அவனுக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். உன்னை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். உன்னை கொண்டுட்டு போய் உன்னோட தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்க. உனக்கு தடை இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்து சீக்கிரமாக உனக்கு உங்கள் கண்ணுக்கு தென்படும். அதே போல் உருவாக்கி தந்துடுறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துருப்போம். கூடயே வரம்போ வெயிட் பண்ணி பார்த்துப்போம். கருப்பசாமி மறுபடி பொம்மநாய்க்கம்பாளையம் வச்சுப்பா. எப்படியாவது விற்கணும்னு வந்து கேட்டேன், வித்தாச்சு. அதை முழுசாக பிரச்சனை இல்லாமல் கரைய முடிக்கணும். போய் பேசுகிற இடத்துல பணத்தை கொஞ்சம் குறைக்கணும். அப்படித்தானே? அதை நான் குறைக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டோம். அதனால் கம்பெனி செய்கிற தொழில் இடத்த மாற்றியாச்சு. மாற்றிச்சு இல்லையா? மாற்றியாச்சு. அதனால் சொந்தமாக கொஞ்சம் துணி எடுத்து தயாரிப்பு பண்ணி கொடுக்கலாம்னு ஒரு முயற்சியோடு இருக்கோம். அப்படித்தானே? அது நமக்கு நிலச்சி வருமா? அதையும் பாட்டு வந்துடும். போய் காலைல வந்துட்டு வைப்பான். அதே போல் கருப்பசாமி உனக்கு நிலச்சி நிற்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்டேன். தனியாக எடுத்து ஆர்டர் கொடுத்து தைக்கலாம். அதுக்கு பர்மிஷன் கருப்பம் கொடுத்துட்டேன். 4 காசு வருமானம் வர்ற மாதிரியும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? கிட்டவா. இப்போ 2 கொடுத்துருக்கேன் பாரு. இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி, எந்த இடைஞ்சலும் வராது. இதை கொண்டுட்டு போய் இப்போ தொழில் செய்கிற இடத்துல உள்ளுக்குள்ளேயே 4 மூளைக்கு அறுத்து போட்டுரு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் கட்டி விட்டுரு. நான் கருப்பி அதுக்குள்ள வழி அமைச்சு கொடுத்து வெளிவட்டாரத்தில் இருக்கிற கடன்காரனோட தொல்லையும் நீ சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி
உருவாக்கி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து பட்டும் கூடயே வரம்பு. இந்தா உனக்கு உடம்புல எல்லாம் பிரச்சனை இல்லை, பயந்தேன். டெய்லி ஒருத்தன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானா? அப்படி தானே? அதெல்லாம் யாரும் எதுவும் வர மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன். சம்பாரிச்சு எல்லாத்துக்கும் கடன் கட்டுறமா உனக்கு உருவாக்கியும் கொடுத்துறேன். நான் தான் தனியாக எடுத்து செயலுக்கு உத்தரவு கொடுத்துட்டேனே. நம்ம மூலியமாகவும் போகணும், அங்கே மூலியமாக வரும். உனக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன். ஞாயிற்றுக்கிழமைப்பா. கருப்பசாமி மறுபடி தண்டுக்காரம்பாளையம் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி குடும்பத்தில் இல்லை சிக்கல் எல்லாம் தீர்த்து கொடுத்து நல்ல முறையாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி இடத்த ஒன்று விற்று கொடுத்து சிக்கல் இல்லாமல் சரி பண்ணி தரணும். கட்டாயம் இன்னும் 5 நாள் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அதுக்குண்டான முயற்சி எடுப்பேன். கொண்டுட்டு வந்தியா? அதனால் கருப்பசாமி உனக்கு இதையும் உனக்கு நல்ல முறையாக அவன் கேட்டவனே வருவான். ஓரளவுக்கு நல்ல ரேட்டு மேலே ஏறி அது வரைக்கும் நீ ஒன்றும் வழியே போக தேவையில்லை. அப்படி இல்லைனாலும் நம்ம எதிர்பார்க்குற ரேட்டு உனக்கு நல்ல பார்ட்டியை நான் உனக்கு தொலாவி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, போய் எல்லாம் காலில் வந்துட்டு போடு. அதனால் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து 4 பேருக்கு போல் அமைச்சு கொடுத்துறேன். இந்தா இது தாய்க்கு, இது தகப்பனுக்கு நான் உனக்கு விற்று கொடுத்துறேன். பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாருப்பா. நீயும் தான் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். மாலையை மட்டும் வாங்கிட்டு வா. நீ கேட்டதோட கருப்பசாமி அந்த பிரச்சனை இல்லாமல் தீர்த்து கொடுத்து அதை சீக்கிரமாக விற்று கொடுத்து சீக்கிரமாக அதிலேருந்து வெளியில் வர வச்சுறேன். ஆனால் 5 நாளைக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு எடுப்பேன். சரியா? போய் வெயிட் பண்ணு. கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு மாமியாளுக்கு ஒரு தீர்வு தெரியணுமா? அப்படி தானே? அதனால் கருப்பசாமி வர்ற வெள்ளிக்கிழமையிலேருந்து அதுக்கு ஒரு தீர்வு படிப்படியாக அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அதே போல் நம்மளுக்கு எதுவும் நடக்கிறதுக்கு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இது வரைக்கும் பண்ணுறது அவள் ஏதாவது உனக்கு கண்ணுக்கு தெரியுதா? உனக்கு உன் கண்ணுக்கு தெரியுதா? அதுக்கப்புறம் இல்லை, வராது. அப்படி வந்தாலும் கருப்பை நான் பார்த்துக்கிறேன். அவள் என்ன பண்ணாலும் சரி, சனிக்கிழமைக்கு மேலே உனக்கு அது ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுத்துறேன். அதுவும் வந்து கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா அடுத்த 3 மாதம் ஆகணும். சனிக்கிழமையிலேருந்தே ஓஞ்சுக்கு வந்துடுவான். பெருசாக மாற்றம் வராது, உன் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் சனிக்கிழமையிலேருந்து ஓஞ்சி உட்கார அளவுக்கு ஆயிடுவான். அடுத்து எங்கேயும் போய் தேவையில்லாமல் பண்ணாமையும் நமக்கு அணைஞ்சு தொந்தரவு இல்லாமையும் அதே மாதிரி நல்லா எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்து குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்து கொடுத்து அதே மாதிரி புது பிரச்சனை அப்படித்தானே போய் காலை விட்டோம். அந்த புது பிரச்சனை வர்றதுக்கு ஏன் தெரியுமா? மறுபடியும் கருப்பசாமி என்னடா அதுக்கே வர்றேன், அதே வழிக்கு வர்றானே அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் மறுபடியும் இன்னைக்கு சொல்கிறது மாதிரி தான் அன்னைக்கு சொல்கிறது மாதிரி தான். எங்கிட்ட போய் சொன்னால் புதுசு ஒவ்வொன்றா வந்துடும். அதனால் அடுத்த கட்டத்திலேருந்து என்ன பண்ணுற, நீ போய் சொன்னையானு கூட நான் கேட்க மாட்டேன். உன் மனசுக்கும் எனக்கும் தெரிஞ்சால் போதும். அதனால் உனக்கு எங்கே சரியாக வருமோ அதைத்தான் பிடிச்சி வச்சுக்கணும். அதை முதவே சொல்லிட்டேன். மறுபடியும் அடுத்த இடம் போகணும் அப்படி கொஞ்சமாவது யோசித்தாலும் கூட புதுசாக இப்படி பிரச்சனை வந்து நம்மளை மன உளைச்சல் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் அன்றைக்கே சொல்லி அனுப்பியிருக்கேன். அதனால் இன்னையிலேருந்து கருப்பசாமி நீ இதே எனக்கு தாயின் தகப்பனன்ட்டு போ. உனக்கு அந்த பழைய பிரச்சனையும் தேடி வராது. இன்னொருத்தினால வருது, சரியா? அதனால இன்னொருத்தினால வர்றதும் இல்லாமல் இன்னொருத்தனும் அதில் உள்ள வர்றேன். அப்படித்தானே? அந்த பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்க கெட்ட பேர் இல்லாமல் இருக்கணும்னா நான் சொன்ன பிரகாரம் நடக்கணும். சரியா? நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன். நல்ல தொழில் அமைச்சு கொடுத்துட்றேன். எதிர்பார்த்தது போல எல்லாரும் போல நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். இந்தா இது எல்லாரும் சாப்பிட்றணும். உனக்கு சனிக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிட அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே என்னை வந்து பாரு. உனக்கு அதுக்கு டைம் கொடுத்துட்றேன். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் பதில் சொல்ல முடியும். அதுக்கு தான் இப்போ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்கேன். ஒன்று குளிச்சிரு, ஒன்றை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க. எந்த பிரச்சனையும் காப்பாற்றி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் மேட்டூர் வச்சுப்பா. மேட்டூர் கருப்பசாமி நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆள் மாற்றி ஆள் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் படுத்துறான். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி எனக்கு நாளையிலேருந்து உனக்கு எந்த தொந்தரவு இல்லாமையும் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து சிக்கல் பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப தூரத்தில் இல்லை. மொத்தம் 3 ஆள் இருக்குது. நான் சொன்னால் உனக்கு நிம்மதி இருக்காதுன்னு தான் விட்டுட்டேன். உனக்கு அதெல்லாம் தீர்த்து கொடுத்துறேன். நீ தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? உனக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி மகனுக்கு வேலை கிடச்சிடணும். எல்லாரும் போல நிம்மதியாக வாழணும். அவ்வளோதானே? நான் சொன்னதை மட்டும் செய். நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் மட்டும் வை. தொந்தரவு இல்லாமல் நான் கருப்பன் சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி சிக்கல் இல்லாமல் உருவாக்கி தந்துடுறேன்.
இதை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும். இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடணும். சரியா? ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்ப்போம். கூடவே வரம்பும் கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல போயம்பாளையம் பிரிச்சுப்பா. எப்படியாவது வித்தர முடியுமா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடு இருக்க. அப்படித்தானே? காரணம் இல்லாமல் நிப்பாட்டி வச்சிருக்க மாட்டேன்டாமானே. சரியா? இப்பெல்லாம் போயிருந்தா இன்னும் கொஞ்சம் ஓட்டு ரேட்டு குறைவத்தான் போகும். அதனால் யாரோட டார்ச்சரும் இல்லாமலும் உனக்கு நல்ல முறையாக கருப்பேன் உனக்கு விற்று கொடுத்து அதிலிருந்து உனக்கு தப்பிக்க வச்சுறேன். அப்படி இருந்தால் போதும்ல. கருப்பை நான் கூடவே வரம்பா. கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு ஐடியில் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உட்காருப்பா. எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்ல வேலையை கொடுத்து நல்லபடியாக வருமானத்தை வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்து அதே மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையும் கருப்பசாமி அமைச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் சித்திரை முடியறதுக்குள்ளே ஒரு நல்ல வேலை கிடச்சிடும். சித்திரை முடியறதுக்குள்ளே வேலை கிடச்சிடும். அதே மாதிரி வைகாசி ஆனி ஆடி ஆவணி கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே பொண்ணும் அமைஞ்சிடும். சரியா? நீ கேட்டதை விட நல்ல பிள்ளையை நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றினா போதுமா? காப்பாற்றி கொடுத்துறேன். அங்கே சுற்றினாலும் அமாவாசை பௌர்ணமி எனக்கு மாலையம் பாட்டில் வந்துடணும். நான் சொன்ன டைமுக்குள்ளே நீ கேட்டது போல் வேலை கிடச்சிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். குடும்பத்தில் உள்ள சிக்கல் எதாவது இருக்குதா? யாராவது எதாவது பண்ணியிருக்கானா? யார் எது பண்ணினாலும் சரி இன்னையோட எல்லாம் மறந்துடும். இப்போ குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கா? இப்போ 2 பேர். யாராரு? ஒன்றை நிலவாசப்படியில் கட்டிடு. ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடு. எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். எல்லாம் என் படிவாசல்லையே பிடிச்சி நிப்பாட்டிடுவேன். உப்பு ஆள் இருக்கா காலியாக இருக்கா? இந்த இதில் கொண்டுட்டு போய் விளக்கு மட்டும் போடு. நெய் ஊற்றி விளக்கு போட்டுரு. சரியா? அடுத்த 1 வாரத்துக்குள்ளே உனக்கு வாடகைக்கு வந்துடுவேன். உன்னி வரவே நிரந்தரமாக இருப்பேன். நீயா சொல்லணும். அதுக்கு வேண்டி மதம் வேறையாக இருக்கிறவங்க எவனை உள்ள விடக்கூடாது. சரியா? புரிஞ்சுதா புரியலையா? அதை மட்டும் விடு. நீ கேட்டவர் நல்ல ஆளாக உனக்கு வர மாதிரி அமைச்சு கொடுத்துரு. கூடயே வரம்பு. அதான் நான் சொன்னேன். நீ எதிர்பார்த்த சம்பளம் வர மாதிரி அமைச்சிட்டு வந்துடுறேன். சித்திரை கடைசியாக கூட வந்துரு வேலை. கருப்பசாமி மறுபடி அதுக்கு அவங்க தான் வரணும். இப்போ என் மகனுக்கு மட்டும்தான் உத்தரவு. இடையில வந்து கேட்டு பார்ப்போம்.